வணக்கம் சகோ, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்களேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் வள்ளிமரம்ன்ற கிராமத்தில் வசித்து வரேன். நீங்க வேற ஏதாவது மாற்று கட்சியில இருந்தீங்களா? நான் வந்து இதுக்கு முன்னாடி கட்சியில் எதுவும் இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்து வந்து இருந்தேன். நான் வந்து சின்ன வயசுல இருந்து விஜய் ரசிகர் தான். ஆரம்பத்துல இருந்தே சின்ன வயசுல இருந்தே இப்போ வரைக்கும் விஜய் ரசிகர் தான். இப்போ வரைக்கும் விஜய் ரசிகர் தான். ஃபர்ஸ்ட்டு அவரோட படம் ஏதாவது ரிலீஸ் ஆனால் கூட முதல் காட்சி இப்போ வரைக்கும் போய் பார்த்துட்டு தான் இருப்பேன். அது வேற. அதனால இன்னி வரைக்கும் நான் விஜய் ரசிகர் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வேற எந்த கட்சியிலும் நான் இது வரைக்கும் பயணிக்கல. இப்போ தான் நான் 2016ல் வந்து தேர்தல் டைமில் அவரோட பேச்சு கேட்க ஆரம்பிச்சேன். அந்த டைம்ல அப்ப தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஓட்டு. அந்த டைம்ல ஓட்டு போட்டேன். ஆனா எனக்கு வந்து கட்சியில எப்படி இணையறது? யார்ட்ட போய் பேசுறதுன்ற மாரி எந்த ஒரு தொடர்பும் எதுவும் இல்லாம இருந்துச்சு. அந்த டைம்ல ஒரு 2017 காலகட்டத்தில வந்து நானு சுவரொட்டி பார்த்தேன். நம்ம ஊர் பக்கத்தில சிறுபாக்கம் இருந்துச்சு. சிறுபாக்கம்ன்ற ஊர்ல சும்மா பயணிக்கும்போது ஒரு சுவரொட்டி இருந்துச்சு. அந்த சுவரொட்டியில வந்து இது மாரி உறவா இணையன்னு சொல்லிட்டு நம்ம நாம் தமிழ் கட்சியோட சுவரொட்டி ஒட்டியிருந்தாங்க. அந்த ஒரு செய்திய பார்த்து தான் நான் அந்த ஒரு அழைப்பு எண்ணுக்கு போய் நான் கட்சியில இணைஞ்சேன். கட்சியில இணைஞ்சதுக்கப்புறம் முதல்ல ஒரு 1 மாசத்திலேயே அண்ணன போய் மீட் பண்ற அதாவது சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அண்ணன சந்திக்கும்போது 2017ல கிட்டத்தட்ட கலைஞர் நாங்க போய் பார்த்துட்டு வரோம். பார்த்துட்டு வந்து அன்னைக்கு அன்னைக்கு தான் கலைஞருடைய இறப்பு அன்னைக்கு தான் நடந்துச்சு. அது வந்து எங்களால மறக்க முடியாத ஒரு விஷயம். அன்னைக்கு வந்து நாங்க வந்து எப்படின்னாக்கா, ஒரு ஒரு பேருந்து நிலையத்தில நிறுத்தி, அவரோட இறப்பு கேள்விப்பட்ட உடனே நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு கடையில நிப்பாட்டி நாங்க வந்து ஸ்வீட் எடுத்து கொண்டாடினோம்னு வச்சுக்கங்களேன். அது ஏன் அப்படின்னாக்கா, எங்களோட இனத்த வந்து கொன்னு குவிச்ச ஒரு கட்சி. அந்த கட்சியோட தலைவர். அதுக்கு காரணமா இருந்தவருன்றதால, நாங்க வந்து அது ஒரு எப்படி சொல்றது? ஒரு விழாவா கொண்டாடின மாரி நாங்க கொண்டாடினோம். அது எங்களுக்கு அது தப்பா தெரியல. ஏன்னா, நாங்க அது சரியா தான் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்க வந்த உடனே அந்த 1 மாசத்துல அண்ணன பார்த்து 1 மாசத்துக்குள்ள எனக்கு வந்து மங்களூர் ஒன்றிய செயலாளரா எனக்கு அண்ணன் பொறுப்பு வழங்குனாரு. 2017லயே. 2017ல பொறுப்பு வாங்குனது. அதுக்கப்புறமா நம்ம ஊர்ல வள்ளிமரத்துல வந்து சின்ன சின்ன சமூக சேவைகள சின்ன சின்ன செஞ்சுட்டு இருந்தேன். ஆ ஊர்ல ஏதாவது ஒரு ஆக்கிரமிப்பா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது ஒரு அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் நான் நெறைய செஞ்சு குடுத்துருக்கேன் மக்களுக்கு. அதுக்கான ஆதாரத்தோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எதுவும் ஆதாரம் இல்லாம நான் பேசல. நான் உங்களுக்கு அந்த காணொளியில காட்டுறேன். புகைப்படங்கள உங்களுக்கு பகிர்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம ஊர்ல வந்து நெறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னாக்கா, நம்ம அந்த முதியோர் உதவித்தொகை, ஆ விதவைகள் அந்த மாரி சான்றிதழ் வாங்குறது, இந்த அரசு சம்மந்தப்பட்ட பல விஷயங்களுக்கு வந்து நம்ம ஊர்ல நெறைய பேரு லஞ்சம் வாங்குறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். என்கிட்ட வந்து சொன்னாங்க. இந்த மாரி வந்து சொன்னாங்க. இந்த மாரி எனக்கு வந்து ஒரு ஓஏபி வாங்குறதுக்கு எனக்கு வந்து 6000லேருந்து 7000 வரைக்கும் பணம் வசூல் பண்றாங்கப்பா. எங்களால கட்ட முடியல. ஆனா எங்களுக்கு ஏதாவது உங்க கட்சியில இருந்து பண்ணி தர முடியுமா? நாம் தமிழர் கட்சி மூலியமா பண்ணி தர முடியுமான்ற மாரி என்ட்ட கேட்டாங்க. அப்ப கேட்கும்போது ஸ்டார்ட்டிங்ல எனக்கு ஒரு பதட்டம் இருந்துச்சு. ஏன் அப்டின்னாக்கா, நம்ம முதல்ல அதிகாரிகள சந்திக்க போறோம். சந்திக்க போம்போது என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணுவோன்ற பயம். அந்த காவல் நிலையத்துல எப்படி பேசணுன்றது நமக்கு அதெல்லாம் அண்ணனோட பேச்ச பார்த்து எங்களுக்கு அந்த தைரியம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் சரி பார்த்துக்கலாம். எது வேணாலும் நடக்குது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம நேரா ஒரு அதிகாரியும் பார்த்து பேசினோம். கிராம நிர்வாக அலுவலர் நம்ம ஆன்லைன்ல இணையத்தில பதிவு பண்ணி, ஓஏபிக்கு பதிவு பண்ணி, அவங்களோட பதிவு கட்டணம் மட்டும். அது ஒரு ரூ. 60 வருதுன்னா, அந்த ரூ. 60 மட்டும் தான் ஃபீஸ் வாங்குவேன். அது அவங்க குடுத்துருவாங்க. வேற எந்த விதமான லஞ்சமும் நான் ரூ. 1 கூட வாங்குனது கிடையாது. இதுவரைக்கும் நீங்க ஊர்ல கூட விசாரிச்சு பார்த்துக்கங்க. இல்ல, இப்ப நீங்க மக்கள் சேவைன்னு ஆமா. செய்றீங்கிறீங்கல்ல, இது வந்து தனிப்பட்ட முறையில செய்றீங்களா? இல்ல நாம் தமிழர் கட்சி அப்படின்ற இல்ல. அடையாளப்படுத்துறீங்களா? நாம் தமிழர் கட்சின்னு நான் அந்த கட்சிக்கு வந்ததால தான், நான் அந்த அடையாளத்த வச்சு தான் நான் போய் ஒரு அதிகாரிட்ட பேச முடியுது. சரி, சரி. சாதாரண மனுஷனா போய் நான் நின்னேன்னா என்ன பார்க்க மாட்டாங்க. ம், ஒரு ம், கட்சியில இருக்கேன் அப்படின்ற ஒரு ஒன்றிய செயலாளரா இருக்கேன்றதால, ம், நான் எதுவும் நாம் தமிழர் கட்சின்றதால அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. ம், ஏதாவது செஞ்சுருவாங்களோ, போயிடுவாங்களோன்ற மாரி அதிகாரிகளுக்கு ஒரு சின்ன சின்ன பயம். ம், அதனால என்ன அப்படின்னாக்கா, நம்ம போய் கேட்கும்போது பதிவு பண்ண உடனே, நம்மள்ட்ட லஞ்சமோ எதுவும் கேட்கறது கிடையாது. நான் போய் கேட்ட டைம்ல கூட நான் அதுக்கு ஏத்த பதில் சொல்லுவேன். நான் அந்த மாரி கட்சியில இருக்கேன். நீங்க லஞ்சம் வாங்குனீங்கனாக்கா, அது மாரி பண்ணாதீங்க, செய்யாதீங்கன்ற மாரி அதிகாரிட்டயே சொல்லுவேன். அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கிட்டு ம். அப்புறம் எதுவும் சொல்றதில்ல. நிறைவேத்தி குடுத்துருக்காங்களா இல்ல அந்த மாரி? ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்க்கும்போது, எனக்கு வந்து டைரக்ட்டா ஒரு நேரடியா வந்து அந்த அதிகாரிகள் வந்து என்ட்ட சொல்ல கிடையாது. ம், நம்ம ஊர்ல ஒரு கட்சிக்காரர் இருக்காரு. அதாவது வேற ஒரு கட்சிக்காரரு. அவரு மூலியமா எனக்கு தகவல் வருது. இந்த மாரி அந்த பையன் இந்த மாரி வந்து பதிவு பண்ணிருக்கான் வந்து என்ட்ட கேட்டாங்க. ம், நீங்க ஒரு 3000 மட்டும் எனக்கு வாங்கி குடுக்க சொல்லுங்க அந்த பையன. நான் ம், வந்து அந்த ஓஏபி நான் போட்டுறேன்ற மாரி என்கிட்ட தகவல் வந்து மறைமுகமா வந்து சொன்னாங்க. அதிகாரிகள் நேரா என்ட்ட சொல்ல கிடையாது. ம், நேரா என்கிட்ட சொன்னாக்க நான் அதுக்கான பதில் சொல்லிட்டோன்றதால அவங்க நேரா என்ட்ட கேட்கல. வேற ஒருத்தர் மூலியமா எனக்கு தகவல் அனுப்பி, வேற ஒரு கட்சிக்காரர் மூலியமா எனக்கு தகவல் அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் நான் போய் நேராவே பேசினேன். நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேட்க வேண்டியது தானே. நீ எதுக்கு 3ஆம் மனுஷன போய் சொல்லி அனுப்புறீங்கன்னு சொல்லிட்டு நான் அதிகாரிட்ட பேசும்போது அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. லஞ்சம் குடுக்க முடியாது. நீங்க போட முடியுமா? முடியாதான்னு சொல்லுங்க. இல்ல நான் வேற எங்க போய் பார்க்கணுமா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லி பேசும்போது தான் அவங்க பயந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம நாம் தமிழர் கட்சியில வந்து ஒன்றிய செயலாளரா இருக்கேன்றதால அவங்களுக்குலாம் ஒரு இவங்க வேற ஏதாவது செஞ்சுருவான்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அதனால நம்ம கேட்ட உடனே பண்ணி குடுத்தாங்க. பண்ணி குடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அ கிராம நிர்வாக அலுவலர், அப்புறம் வந்து நம்ம வருவாய்த்துறை ஆய்வாளர் இருக்காரு தொழுதூர், அதுக்கப்புறம் திட்டக்குடி தாசில்தார். ஒவ்வொருத்தரையும் பார்த்து பழக்கமானதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவைக்கும் நம்ம பண்ணும்போது, அடுத்த மக்களுக்கும் நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. நம்பிக்கை வரும்போது இன்னும் நெறைய பேர் தேடி வந்தாங்க. தேடி வந்து எனக்கும் செஞ்சு குடுப்பான்ற மாரி எளிய மக்கள் தான் எல்லாரும்.
பணம் இருக்கிறவங்க யாரும் நம்மள்ட்ட வரதில்ல. எளிய மக்கள் என்னால குடுக்க முடியலப்பா. ஒரு 6000 7000 ஓஏபி கேட்கறாங்க. ஒரு விதவை சான்றிதழ் வாங்கணும்னாலும் ஒரு 6000 7000 கேட்கறாங்க. என்னால தர முடியல அப்படின்ற மாரி கேட்கறவங்களுக்கு மட்டும் நம்மள தேடி வந்து நம்ம செய்வோன்ற நம்பிக்கை உள்ளவங்களுக்கு நான் செஞ்சு குடுத்துட்டு அது இல்லாம நம்ம ஊர் மட்டும் இல்லாத நம்ம பக்கத்து கிராமங்கள் கொரங்கூரு, மேட்டூரு, நம்ம நயினார்பாளையம் விழுப்புரம் மாவட்டம் வரைக்கும் நான் போய் செஞ்சு குடுத்துருக்கேன். அதாவது என்னை வந்து கேள்விப்பட்டு நான் முகநூல்ல இருந்து அந்த பதிவு போட்டுட்டுருக்கேன். இல்ல ஒவ்வொன்னும் உங்களுக்கு செய்யும்போது உங்களுக்கு யாராவது அச்சுறுத்தல், மிரட்டல் அந்த மாதிரி ஏதாவது நெறைய இருக்கா? நெறைய வந்துச்சு. நெறைய வந்துச்சு. அது அதிகாரிகளே கட்சி ரீதியா வந்துச்சா? இல்ல தனிப்பட்ட அல்ல முறையிலயா? கட்சி ரீதியா வந்துச்சு. கட்சி கட்சினா ரீதியா. வேற ஒரு நம்ம எப்படின்னாக்கா, நம்ம கிராமத்திலே வேற ஒரு கட்சிக்காரங்க, அதான். திராவிட கட்சிக்காரங்க நெறைய ம். இருக்காங்க. அவங்க வந்து இத ஒரு தொழிலாவே பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கங்க. நம்ம ஊர்ல வந்து திராவிட கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த மாரி பண்ணி தரேன், வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பணத்த வாங்கிக்கிறது. ஆமா. 5000 4000 பணம் இடைத்தரகர். வாங்கிக்கிறாங்க. ஆமா. பணத்த வாங்கிட்டு அத செஞ்சு குடுத்துட்டு இருக்காங்க. நாம போய் அத வந்து எந்த ஒரு லஞ்சமும் வாங்காம செஞ்சு குடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஆத்திரத்த மூட்டுது. ஆத்திரத்த வரும்போது அவங்களுக்கு கோவப்படுத்தும்போது நம்மள வந்து கேள்வி கேட்கறாங்க. நம்மள வந்து மிரட்ட வராங்க. அந்த மாரி எனக்கு இப்ப நடந்துச்சு. நீங்க மக்களுக்கு செய்றீங்கல்ல, ஆமா. அந்த மக்கள் ஏன் உங்க கூட நிக்கல? மக்கள் கூட நிக்கல அப்படின்னாக்கா, அவங்களுக்கு ஒரு பயம். ஏன் அப்படின்னாக்கா, அவங்க வந்து பணம் படைச்சவங்க. பணம் இருக்குது. ம். நாளைக்கு வந்து நம்ம போய் அவங்கள்ட்ட நிக்கணும், போணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள ஒரு பயத்த உண்டாக்கி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா, நம்ம ஒரு ஊர்ல ஏதோ சண்டையோ, இல்ல வேற ஏதோ அதிகாரிகள போய் பார்க்கணும்னாலோ, அந்த கட்சிக்காரங்க அப்படி பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க. எப்படின்னாக்கா, நம்ம லஞ்சம் வாங்கி, இல்ல இவங்கள போய் பார்த்தா தான் நம்ம அந்த ஸ்டேஷனுக்கு போய் நிக்க முடியும். நம்ம அதிகாரிட்ட போய் பேச முடியுன்ற மாரி அந்த ஒரு கோட்பாட்ட அவங்க ஊர் மக்களுக்கு வந்து சொல்லி, அவங்க இந்த மாரி தான் கட்டமைச்சு வச்சிருக்காங்க. காசு இல்லாம எதுவும் பண்ண முடியாது போல இருக்குன்ற மாரி அவங்கள கட்டமைச்சு வச்சிருக்காங்க. நான் போய் அது எதுவும் இல்லாம நம்ம ஒரு லஞ்சம் வாங்காத செய்யும்போது, அவங்களுக்கு அது கோவத்த ஏற்படுத்துது. அதனால எனக்கு பல மிரட்டல் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்னா செய்ய ஆரம்பிக்க நம்மள விட்டு ஒதுங்கிட்டாங்க. அதாவது யாரும் நம்மள ஒரு எதிரியா பார்க்குறவங்க எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க. ஏன்னா இவன எதுவும் பண்ண முடியாது போல இருக்கு. இவன் எதுக்கும் பயப்பட மாட்றான்ற மாரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஆ அதுக்கப்புறம் தான் நான் ஒவ்வொன்னும் செய்ய ஆரம்பிக்கும்போது மக்களுக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சு நம்மள தேடி வந்திருக்காங்க. இப்ப வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கேன். ஊர்ல எல்லா சமூக பணியும் இப்ப செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப நான் ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு சுபாஷ்ன்னு ஒருத்தன கூப்பிடுறாங்க. நான் ஒரு எளிய மகன் தான். என்னோட பின் போல எதுவுமே கிடையாது. நான் ஒரு எளிய குடும்பத்தில பிறந்தவன். என்னோட வசதியே எதுவுமே கிடையாது. ஒரு நார்மலா நடுத்தர குடும்பம். அந்த நடுத்தர குடும்பத்திலேயே ஒரு பெரிய பெரிய கட்சிக்காரங்க இருக்காங்க அப்படின்ற இடத்துல நானும் ஒருத்தன் இருக்கேன்றது எனக்கு ஒரு அந்த கட்சி தான் எனக்கு அங்கீகாரத்த குடுத்துச்சு. அதனால அதாவது எனக்கு இது வந்து எப்படின்னா, ஒரு நேர்மையின் அடிப்படையில உங்கள பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா. மக்கள். நேர்மையா அந்த பையன் செஞ்சு தரான்ற மாரி இன்னி ஒ வரைக்கும் அந்த ஆ. நம்பிக்கை இருக்கு. ம். ஏதோ ஒண்ணுனாலும் இந்த பையன போய் பார்ப்போன்ற மாரி ஒரு மத்த கட்சிக்காரங்க, திராவிட கட்சிக்காரங்கள போய் எப்படி சந்திக்கிறாங்களோ, ம். அந்த மாரி நம்மள சந்திச்சு நம்மள நேர்ல வந்து கேட்கறாங்க. நம்ம எல்லாருக்கும் செஞ்சு குடுத்துட்டு தான் இருக்கோம். வர்றாங்களா நெறையா? வராங்க, வராங்க. நெறைய இதுக்காக மக்கள் எப்படி வராங்க. நீங்க ஏதாவது அலுவலகம் வச்சிருக்கீங்களா? இல்ல வீட்டு உங்கள இல்ல நேரடியா வந்து நமக்கு பார்க்கணும். அலுவலகம் எதுவும் இல்ல. நம்ம வீடு தான். நான் ஆ. வந்து இப்பதான் ஒரு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இ-சேவை மையம் ஆரம்பிச்சேன். ம். நம்ம வேற ஒருத்தவங்கள்ட்ட குடுத்து நம்ம ஏன் அத பண்ணிட்டு, ஒருவேளை காசு இல்லாதவங்க வருவாங்கன்றதால, நாமளே ஒரு இ-சேவை மையத்த ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு நம்மளே பண்ணி குடுப்போம் மக்களுக்குன்றதால, ம். அப்படிதான் அந்த இ-சேவை மையத்த நான் ஆரம்பிச்சேன். இப்ப அதுல நான் நெறைய பேத்துக்கு பண்ணி குடுத்துட்டு தான் இருக்கேன். இப்ப இ-சேவை மையம் ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல, ஆமா, அதுலேருந்து பண்ணி குடுக்குறப்போ சொற்ப வருமானம் தான் வரும். ஆமா. அப்ப ஒரு ரூ. 100 வெளி இடத்துல வாங்குறாங்கன்னா, நீங்க 50, ரூ. 60 ரூ. வாங்குறீங்க. 60 வாங்குவேன். இப்ப அதுக்கான வாடகைகள், உங்கள சம்பளம் இதெல்லாம் கட்டுப்படி ஆகுமா? இல்ல அது வேற எப்படி நம்ம நம்ம ஜெராக்ஸ் போடுறோம்ல, ஆ. அந்த மாரி அதுல வேற நான் ஜெராக்ஸ் மத்த அந்த ஆன்லைன்ல பதிவு பண்றாங்கல்ல, அதுல ம். நம்ம ஓரளவுக்கு அதாவது ரூ. 150 வாங்குற இடத்துல நான் ஒரு ரூ. 50 வாங்குவேன். ம். அப்படி அத ம். வச்சு நான் சமாளிச்சுட்டு இருக்கேன். மக்களுக்கு என்னால முடிஞ்சத நான் செஞ்சுட்டு இருக்கேன். அதேபோல 2019ல வந்து நான் ஊராட்சி மன்ற தலைவருக்கு நான் போட்டியிட்டேன். அ. நாம் தமிழர் கட்சி மூலியமா நான் சார்பா நான் போட்டிட்டு இருந்தேன். ம். போட்டியிடும்போது பல எதிர்ப்புகள் எனக்கு வந்துச்சு. மிரட்டல். மிரட்டல்கள் வந்துச்சு. நைட்டு ம். 12 மணி ஆனாலும் என்ன தூங்க விட மாட்டாங்க. ஃபோன் அடிச்சு மிரட்டுவாங்க. மிரட்டல்னா எப்படி விலகிக்கோன்னாங்களா? இல்ல காசு குடுத்தா இல்ல வாபஸ் விலகிக்கன்னு சொல்லி வாங்கிக்கோ அப்படின்ற பார்த்தாங்க. மாரி. விலகிக்கங்க. ஏன் அந்த பையனுக்கு இந்த மாரி தேவை வேலைன்னு சொல்லிட்டு வீட்ல வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அம்மாட்ட, ம். அப்பாட்டலாம் சொல்லி என்ட்ட பேச வச்சாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, என் பையன் வந்து சரியா தான் போறான்ற மாரி எங்க அப்பா, அம்மா வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க. அதேபோல நானும் வந்து அவங்க எப்படி சொல்றது? தவறான பாதைக்கு நான் போகல. யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாதுன்றதால நான் நேர்மையா நின்னேன். அதேபோல ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து நான் என் கூட வந்து ஓட்டு கேட்க வரவங்க எல்லாரையுமே போய் மிரட்டுனாங்க. அந்த ம். பையன் கூட நீ ஓட்டு கேட்க போக்கூடாது. ம். அப்படி பண்ணாக்கா நாளைக்கு ஒரு விஷயம்னாக்கா உங்களுக்கு நான் செய்ய மாட்டேன், போ மாட்டேன்னு ஊர்ல உள்ள முக்கியஸ்தர்கள்லாம் போய் மிரட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஒரே ஆளா தான். நான் ஒரே ஆளாவா ஒவ்வொரு குடும்பத்திலயும் போயிட்டு திண்ணை பிரச்சாரம் மாரி பண்ணி, ஒவ்வொரு வீட்லயும் நான் போய் பேச ஆரம்பிச்சேன். தேர்தல் நேரத்துல. தேர்தல் நேரத்துல பேச ஆரம்பிச்சு, நான் ஒரு 170 ஓட்டு வாக்கு வாங்குனேன். மொத்த வாக்கு மொத்த வாக்கு 800 ஓட்டு. நம்ம 2 பூத் இருக்கு. ஒரு ஓட்டுல 800 ஓட்டு வாக்கு இருக்கு. இன்னொரு இதுல வந்து 700 வாக்கு இருக்கு. அதாவது 800 ஓட்டுல நீங்க வந்து 150 வாங்கியிருக்கீங்க. 150 வாங்கியிருக்கேன். ஆ. மகிழ்ச்சி. 150 வாங்கியிருக்கேன். வாங்குனதுக்கு அப்புறம் நானும் நெறைய பேர் பாராட்ட ஆரம்பிச்சாங்க. ம். அதாவது பொதுமக்களா இருக்கிறவங்க பாராட்ட ஆரம்பிச்சாங்க. பரவால்லப்பா, இவ்ளோ எதிர்ப்புகள மீறி நீ ஒரு சின்ன பையன் இப்படி துணிச்சலா நிக்கிறான்றதே பெரிய விஷயம். நீ இந்த வாட்டி எதுவும் நினைச்சுக்காத, அடுத்த வாட்டி கண்டிப்பா நான் உங்களுக்கு வாக்கு செலுத்துறேன்ற மாரி பொதுமக்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. நம்பிக்கை குடுக்குறாங்க. நம்பிக்கை குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரி. விஜய் மக்கள் இயக்கத்துல நீங்க இருந்தீங்கல்ல? ஆமா. அப்ப அங்க வந்து ஏதாவது நலங்கள் சார்ந்து ஏதாவது அவங்க சொல்றாங்க, நாங்க இவ்வளோ நூலகம் தொறந்தோம், அத செஞ்சோம், இத செஞ்சோம். அந்த மாதிரி உங்க ஊர்ல ஏதாவது செஞ்சிருக்காங்களா? இல்ல எங்க ஊர்ல நான் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஊர்ல நம்ம அன்னதானம் செஞ்சு போட்டோம். விஜய் மக்கள் இயக்கம் சார்பா அன்னதானம் போட்டோம். சாப்பாடு இல்ல ஆக்கி போட்டோம். அன்னதானம் அது அது இல்ல. அவங்க வந்து சொல்றதுன்னா, நாங்க வந்து நூலகம் தொறந்தோம். ஆ.
சில இதெல்லாம் சொல்றாங்க. இது இல்ல வந்து அந்த தரணும். மாரி நிரந்தரமா பரவலா இருக்கிற மாரி. பரவலா நம்ம சைடுல எதுவும் செய்யல. ம். அதுக்கு முன்னாடி எதுவும் செய்ய கிடையாது. அது சும்மா அப்படியே வருவாங்க. ஒரு படம் தியேட்டர்ல படம் ஓடுதுனாக்கா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு இப்ப எங்களுக்கே நாங்களே ரசிகர் தான். ம். எங்களுக்கே டிக்கெட்ட காசுக்கு தான் விப்பாங்க. அது நாங்களே அது ரசிகர் தான். ஆ, ரசிகர் மன்றத்துல நாங்க இருக்கோம். ஆ. ரசிகர் மன்றத்துல ஆமா இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு காசு வைக்கிறாங்கன்னா, அந்த டிக்கெட் காசு தானே வாங்க போறாங்க. இப்ப இல்ல தியேட்டர் டிக்கெட்டே ரூ. 190 ரூ. 200க்குள்ள தான் இருக்கும். ஆ. ஆனா இவங்க எங்கள்ட்ட விக்கிறது ரூ. 1000க்கு மேல விப்பாங்க. ஓ! எங்க ரசிகருக்கே சொல்றேன். ரசிகருக்கே ரூ. 1000 விப்பாங்க. நாங்க அப்படிதான் வாங்கி நாங்க படம் பார்த்துருக்கோம். முதல் காட்சியே போய் பார்ப்போம். ஆ. ரசிகர் ஷோ சொல்லுவாங்க இல்லையா? ரசிகர் ஷோவ ரசிகர். நாங்க போய் பார்ப்போம். ஆ. அந்த ரசிகர் டிக்கெட்டையே எங்களுக்கே ரசிகர்களுக்கே அவங்க ரூ. 1000 குடுத்து தான் விப்பாங்க. இப்ப அவங்க களத்துல வந்திருக்காங்க. ஆ, நீங்க அதுல வந்து ரசிகராவும் இருந்திருக்கீங்க. ஆமா, ரசிகரா இப்பவும் இருக்கிறீங்கன்னு ஆமா. சொல்றீங்க. இவங்கள எப்படி பார்க்குறீங்க நீங்க? இது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னாக்கா, இவரு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு அவர் மேல ஈர்ப்புகள் நெறைய இருந்துச்சு. ஒரு சின்ன சின்ன இதுனாலும் அவரோட படம், மூ மூவிஸ்லாம் நெறைய பார்ப்பேன். இப்ப வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா அது வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு வேறுபாடு பார்க்கணும் இல்லைங்களா? ஒரு தலைவனுக்கும், ஒரு ரசிகருக்கும் நெறைய வித்தியாசம் இருக்குன்றத நான் உணர ஆரம்பிச்சேன். அதுவும் நான் அந்த முதல் மாநாடு விக்கிரவாண்டியில நடந்தும்போது விஜய் தமிழக வெற்றி கழகத்து சார்பா மாநாடு நடத்தினாரு. மாநாடு நடத்தும்போது சரி நம்ம ரசிகரா இருந்திருக்கோம். இருந்தாலும் அவர் என்ன பேசுறாரு அப்படின்ற மாரி நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு, நீங்க போனீங்க. நான் ம். போகல. நேர்ல போகல. நேர்ல ம். போகாம நான் காணொளியில தான் நம்ம வலைதளத்தில பார்த்தேன். வலைதளத்தில பார்க்கும்போது அவர் என்ன பேசுறாருன்னு நம்ம பார்ப்போம். ஒருவேள அவரோட கருத்து சரியா இருக்குமான்ற மாரி யோசிச்சலாம்ன்னு சொல்லிட்டு, சரி நேர்ல பார்த்தா என்னன்னு தெரியுன்றதால, காணொளி மூலியமா பார்க்க ஆரம்பிச்சேன். அது பார்க்க ஆரம்பிக்கும்போது, அவரோட பேச்சுல எந்த ஒரு தெளிவோ, ஒரு புரிதலோ, எந்த ஒரு எதுவுமே இல்ல. எனக்கு அது ஒரு மாரி வருத்தமா இருந்துச்சு. என்னடா நம்ம விஜய்னா என்னமோன்னு நெனைச்சோம். படத்துல பார்க்கும்போது அப்படி இப்படின்னு பேசினாரு. அது நம்ம ஒரு ஒரு மேடை பேச்சு பேசுறாரு. ஒரு அரசியல் அப்படின்ற ஒரு புரிதல் அவருக்கு இல்லையா? இல்ல நமக்கு இல்லன்னு நெனைச்சு அவர் பேசுறாரான்றது நமக்கு தெரியல. என்ன பேசுறாருன்றது அவருக்கே தெரியாம பேசிட்டு இருக்காரு. கொள்கை தலைவர்கள்னு சொல்லிட்டு அறியப்படுறாரு. பெரியார்ன்றாரு, எல்லாமே சொல்றாரு. அப்புறம் திராவிடமும், தமிழ் தேசியமும் 2 கண்கள்ன்றாரு. அது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணு திராவிடம்னு பேசணும். இல்லன்னா தமிழ் தேசியம்னு பேசணும். 2மே இல்லாம எல்லாமே குழப்பிட்டு தேசியம் ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், திராவிடம் ஒரு பக்கம், தமிழ் தேசியம் ஒரு பக்கம்னு சொல்லும்போது, எனக்கு அது ஒரு மாரி இருந்துச்சு. அது எனக்கு ஏற்கிற மனசு இல்ல. நம்ம என்னதான் ரசிகரா இருந்தாலும், ஒருவேளை அவரோட கருத்து சரியா இருக்கும். நம்ம பார்க்கலாம், என்னன்னு யோசிக்கலான்ற மாரி யோசிச்சேன். ஆனா அவரோட பேச்ச கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், இது சரி வராதுன்ற மாரி எனக்கு அப்பயே தோண ஆரம்பிச்சிருச்சு. இல்ல இது சரி வராது. ரசிகர் வேற, தலைவன் வேறன்றத அண்ணனோட பேச்சையும், அவரோட பேச்சையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, நமக்கு இத விட இதுதான் சரியா இருக்கும். நம்ம வந்து விலகி போறதோ, இல்ல அங்க போய் சேர்றதோ இது சரியா இருக்காது. அதுக்கான தலைமையான பண்பு விஜய்க்கு இல்லன்றத நான் உணர ஆரம்பிச்சுட்டேன். அதனால இப்பய வரைக்கும் நான் ரசிகரா இருக்கேன். ஆனா தலைவன்றது வேற, ரசிகர்ன்றது வேற தான் நான் உணர ஆரம்பிச்சேன் களத்துல. களத்துல உணர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் இப்போ வரைக்கும் நம்ம அண்ணன் களத்துல ஓடிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளும் இன்னி வரைக்கும் யாருக்கும் வெளியில ஊடகங்கள் சரியா காட்டலனாலும், ம். நம்ம ஒவ்வொரு செய்தியும் பார்த்துட்டு இருக்கோம். அண்ணன் எங்கெங்க போறாரு, வராருன்னு சொல்லிட்டு டெய்லியும் களத்துல நிக்கிறாரு. இவரு சும்மா ஒரு மேடைய போட்டு பேசிவிட்டாருன்னா, நாங்க களத்துல நிக்கிறோன்ற மாரி பேசிட்டு இருக்காரு. விமர்சனம் பண்ணுவாங்க. நாம் தமிழர் கட்சிய. ம், ஒரு ஊராட்சி கவுன்சிலர் கூட கிடையாதுன்னு. ம். இத வந்து அவங்களுக்கு எப்படி நீங்க சொல்ல விரும்புறீங்க? இல்ல இது ஒரு நகைச்சுவையா தான் பேசுறாங்க. நம்ம அவங்களுக்கு என்ன தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா, அந்த ஊடகங்கள் அந்த மாரி. யாரையுமே வெளிப்படையா காட்டுறது கிடையாது. நம்ம கட்சின்றத நாம் தமிழர் கட்சின்றத சுத்தமா காட்டுறது கிடையாது. அவங்களுக்கு தெரியல. இப்போ நம்ம கட்சியில வந்து கிட்டத்தட்ட 5 கவுன்சிலருக்கு மேல இருக்காங்க. அது இல்லாம ஊராட்சி மன்ற தலைவர்களும் நெறைய பேர் நம்ம போட்டி போட்டு ஜெயிச்சிருக்காங்க. நம்ம திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியிலே நம்ம அரங்கூர்ன்ற ஒரு கிராமத்திலே ராஜான்னு சொல்லிட்டு ஒரு தலைவரா இருந்தாரு. அ இப்போ நெறைய விஷயங்கள் நமக்கு செஞ்சு நம்ம கடலூர் மாவட்டத்திலே அவரு வந்து சிறந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கான விருது வாங்கியிருக்காரு. யாரு மாவட்ட ஆட்சியர் மூலியமா வாங்கியிருக்காரு. நம்ம கடலூர் மாவட்டத்துல ஒரு மாவட்டத்திலேயே எவ்வளோ அரசியல் கட்சிகள் இருக்கும். அவ்வளோ கட்சிகள் இருந்தும், நம்ம கட்சி சார்ந்த ஒருத்தர் எந்த ஒரு லஞ்சமும் கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சும், ஒரு நடுத்தர மக்கள்னு தெரிஞ்சும், அவங்களுக்கு மாவட்ட ஆட்சியரே கூப்பிட்டு விருது குடுத்துருக்காரு. ஊராட்சி மன்ற சிறந்த தலைவர்ன்றதால நம்ம கடலூர் மாவட்டத்திலே. அதேபோல நம்ம கன்னியாகுமரியில பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம கட்சி சார்ந்த நம்ம சகோதரி வந்து சோபா ராணின்றவங்க, அவங்களோட சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளிய வந்து கிட்டத்தட்ட ஒரு 24,00,000க்கு மேல அவங்க வந்து சொந்த பணத்த செலவு பண்ணி ஒரு அரசு பள்ளிய வந்து அவங்க பராமரிச்சிருக்காங்க. ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கூல். இது வந்து நம்ம திமுக திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றவங்க வெட்கப்படணும். வெட்கப்படுறது மட்டும் இல்லாம, ஒரு அரசு பள்ளியா இன்னொருத்தவங்க வந்து நம்ம நன்கொடை குடுத்து நம்ம பள்ளிய சீரமைச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களே கூப்பிட்டு விருதும் குடுக்குறாங்க பாத்துக்கங்க. எப்படி? யாரும் கவுன்சிலர் இல்லன்னு சொல்லி இவங்களே பேசுறாங்க. ஆனா அதே கவுன்சிலர் கூப்பிட்டு இவங்களே விருது குடுக்குறாங்க. நாம் தமிழர் கட்சியில இருக்கவங்கள. ஆனா அரசு பள்ளிய நீ சரியா நடத்த முடியல. நாங்க வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி ஒன்றிய கவுன்சிலர் வந்து அவரு போய் அவர் சொந்த பணத்த போட்டு செலவு பண்ணி அந்த பள்ளிக்கூடத்த பராமரிச்சுட்டு இருக்காரு இப்ப வரைக்கும். ஆனா அவங்கள கூப்பிட்டு யாரும் கவுன்சிலரே இல்லன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கவுன்சிலர் கூப்பிட்டு விருது குடுக்குறாங்க. யாரு குடுத்தது? இதே அன்பில் பொய்யாமொழி மகேஷ் தான் குடுத்திருக்காப்ல. இப்ப மத்த கட்சியில பாத்தீங்க அப்படின்னா, கவுன்சிலரா வரவங்க நெறைய சம்பாரிப்பாங்க, கொள்ளடிப்பாங்க. நம்ம கான்ட்ராக்ட் ரோடு கான்ட்ராக்ட் போடுறது, பாலம் கான்ட்ராக்ட் போடுறதுன்னு சொல்லிட்டு எப்படி கொள்ளடிக்கலான்றத யோசிப்பாங்க. ஆனா இவங்க அதிகாரத்துக்கு வந்தது கூட, நம்ம சொந்த பணத்த செலவு பண்ணி நம்ம அரசு பள்ளிய நம்ம
வந்து பராமரிப்போன்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள மட்டும்தான் வரும். இது மாதிரி மாற்றத்தை எங்களால மட்டும் தான் செய்ய முடியுமே தவிர, வேற யாராலும் செய்ய முடியாது. எல்லாரும் கொள்ளடிக்க தான் பார்ப்பானே தவிர, வேற எதுவும் செய்ய மாட்டான். ஒழுங்கா புரிஞ்சுக்கங்க மக்களே. நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா, எல்லாரும் வருவாங்க. நம்ம ஓட்டு போட்டு என்ன மாறுதுன்ற மாரி ஒரு விரக்திக்கு போகாதீங்க. விரக்தியில செஞ்சு ஏன்னா நாங்க பாருங்க நடுத்தர மக்களு. ஊராட்சி மன்ற தலைவர் ஒருத்தர் இருக்காரு. நான் ஊராட்சி மன்ற தலைவருக்கு போட்டி போட்டேன். எனக்குள்ள நான் என்னால முடிஞ்சத வச்சு என் ஊருக்கு நான் செஞ்சு குடுத்தேன். அப்போ நான் வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்கேன். நேர்மையா இதெல்லாம் செய்ய முடியும். அதிகாரத்துல இல்லாமயே கூட எங்களால செய்ய முடியுங்கிறத நாங்க நிரூபிச்சுட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் நாங்க நிரூபிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் இதுக்கு வந்து அதிகாரம் இல்லனாலும் நாங்க செய்ய முடியும். லஞ்சம் வாங்குறது இல்லாம, மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கோ, மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு லஞ்சம் தேவையில்ல, பணம் தேவையில்லன்றத நாங்க நிரூபிச்சுட்டு இருக்கோம் களத்துல. இத மாரி நீங்க செய்யுங்க. ஒவ்வொரு ஊர்லயும் நீங்க நாம் தமிழர் கட்சி இருக்காங்க. நெறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க களத்துல. அதே போல நீங்க மக்கள கொஞ்சம் திரும்பி பாருங்க. நாங்க எவ்வளவு பண்றோம். ஏன்னா எங்களோட சொந்த உழைப்பு போட்டு நாங்க ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க எங்கள உதாசீனப்படுத்துற மாரி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா எங்களாலயும் செய்ய முடியும். ஒரு நடுத்தர மக்களும் வந்து அரசியல் செய்ய முடியும்ன்றத நிரூபிச்சது நாம் தமிழர் கட்சி மட்டும் தான். வேற எந்த கட்சியிலும் இது செய்ய முடியாது. அதே போல எந்த கட்சிக்கு போனாலும் ஒண்ணு அடையாளப்படுத்தவே மாட்டோம். எந்த கட்சியா இருக்கட்டும், திராவிட கட்சியா இருக்கட்டும், இப்ப தமிழக வெற்றி கழகமா கூட இருக்கட்டும். நான் விஜய் ரசிகர் தான். நானே சொல்றேன். அந்த கட்சியிலேயே கூட நீ தன்னிச்சையா உன்னால செயல்படவே முடியாது. நானும் அதுல போய் பார்த்துருக்கேன். புஷி ஆனந்த் வரைக்கும் போய் பார்த்துட்டு நேர்ல அவரோட வீட்டிலேயே போயிட்டு நாங்க சால்வ போத்திட்டு நாங்க நேர்ல போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். அங்க என்ன நடக்குது போகுதுன்றது நிறைய விஷயங்கள் எனக்குள்ள தெரியும். அத நான் வெளிப்படையா சொன்னாக்கா அது நல்லா இருக்காது. ஏன் அப்படின்னாக்கா என்னோட கட்சியோட இத கருதி நான் வந்து வெளியில சொல்ல விரும்பல. ஏன் அப்படின்னாக்கா ஒரு சில கட்சிகளுக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அத வந்து எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்ல முடியாது. அதனால விஜய் மக்கள் இயக்கத்துல நிறைய நடக்குது. அத நான் வந்து வெளிப்படையா சொன்னாக்கா அது அரசியல் நாகரிகம் இருக்காதுன்றதால நான் வெளியில உள்ள சொல்லல. ஆனா இது களத்துல நாங்க தான் நின்னுட்டு இருக்கோம். எங்கள ஒரு மாற்று சக்தியா பாருங்க. மாற்று சக்தியா பார்த்து எங்களுக்கும் ஒரு ஆதரவு குடுங்க. நாங்க வந்து உங்களுக்காக உழைக்க காத்திருக்கோம். எங்க கூப்பிட்டாலும் எந்த நேரத்திலும் நாங்க வந்து நிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். அதனால எங்களுக்கு ஆதரவு குடுங்க. எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா நிப்போம். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. யாரும் வந்து இதா சொல்லுவாங்களோ, போவாங்களோ, நம்ம பெரிய பெரிய பணக்காரன் தான் செய்ய முடியுன்றத முதல்ல நீங்க அத கைவிட்டுருங்க முதல்ல. இல்லாத மக்களும் செய்ய முடியும். நீங்களும் அரசியல் செய்ய முடியுன்றத நாங்க உங்களுக்கு நிரூபிச்சு காட்டிருக்கோம். நீங்க எங்கள தேட ஆரம்பிங்க. யாரு சரியா இருப்பாங்கன்றத களத்துல தேடுங்க. தேட ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு அந்த புரிதல் வரும். நாங்க உங்களுக்காக நிப்போம். எப்பவும் நிப்போம். என்னைக்கும் நின்னுட்டு இருப்போம். அண்ணன் சீமான் வழியில நாங்க எப்பவும் உங்களுக்கு கூட துணையா நிப்போம். நன்றி சார். நன்றி.